அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே தேவ சித்தத்தின்படி நடக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, 10th படிக்கிறீங்க, 11th என்ன குரூப் எடுக்கணும், கல்லூரியில என்ன குரூப் சேரணும், அப்படி வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து பாருங்க, மரண தருவாயில அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப தெய்வ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஜெபத்தின் மூலமா அறிந்து கொள்ள முடியும். இயேசு ஜெபிக்கிறார், ஃபர்ஸ்ட் டைம் ஜெபிக்கிறார், 2வது வாட்டி ஜெபிக்கிறார், 3வது வாட்டி ஜெபிக்கிறார். 3 முறை ஜெபித்த பிறகு அவர் கன்ஃபார்ம் பண்றார், இதுதான் தெய்வ சித்தம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பாருங்க, திருமண காரியத்தில் ஒரு முடிவு எடுப்போம், இல்லை லவ் பண்ணும்போது ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த பொண்ணை தான் ஆண்டவர் சித்தமான்னு கேட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் தம்பி என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், தவறான ஜெபம். அவனுடைய இருதயம், விருப்பம், ஆசை எல்லாம் அவங்கள திருமணம் பண்ணணுங்கிறது தான். அப்போ நீ எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே உங்களை விரும்புகிறேன், நேசிக்கிறேன், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடும். இயேசு கிறிஸ்து கடைசி மரண தருவாய் வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுல ரொம்ப கண்ணோக்கமாக இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கீங்களா? காட் பிளஸ் யூ.